Hi, this is Sujata Rajan, founder and CEO of Lakshanam. We offer support services, systems, and advisory to improve your profitability and to increase your productive hours. My first note is always a thank you note for all the support and subscription received. Please do keep watching and commenting. இந்த வீடியோவில் நம்ம மறுபடியும் பார்க்க போகிற ஒரு விஷயம், லக்ஷணம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஏரியா, கஸ்டமர் சர்வீஸ், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் கஸ்டமர் ரிட்டென்ஷன். இது ஆனால் நம்ம கொஞ்சம் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஃபேக்சுவல் ஃபிகர்ஸோடு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Do you believe India faces the highest cost due to poor customer service compared to any other countries in the world? புரியலையா? Indian businesses loses at least 11,640 crores annually due to poor customer service as per the Greenfield online survey. அப்போ எப்படி நம்ம சர்வ் பண்ணுறோம், எவ்வளோ பிஸ்னஸை நம்ம லூஸ் பண்ணுறோம் பாருங்கள். 56% of customers end their service due to poor customer service. 50% in the past 1 year has expressed their unhappiness towards customer service. So they are definitely going to go away. 62% of the customers cut the service with the current vendor and go to competitors. 38% of the customers, the entire business market itself is loses because of the experiences that they have experienced already, and we are losing the entire 38% to serve. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல? எஸ், நான் என்ன எப்படி இதை நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு காலத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆல்டர்னேட்டிவ்ஸ், காம்படிட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்த காலத்திலேயே அவ்வளோ கஸ்டமரை வந்து சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேர் போன நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. ஒரு வெல் ரெப்யூட்டட் கம்பெனிஸ் லைக் டிவிஎஸ், டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல், எம்ஆர்எஃப், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் நம்ம சொல்ல முடியும். இப்போ கையில் ஒருத்தர் இல்லைன்னா இன்னும் 10,000 ஆப்ஷன்ஸ் இருக்கிற ஒரு உலகத்தில் நம்ம ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கும்? ஏன் இவ்வளோ கஸ்டமரை டேக்கன் ஃபார் கிராண்டடாக இருக்கும்? இது எங்கேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது? ஸோ எதனால் இந்த புவர் கஸ்டமர் சர்வீஸ், ஏன் இவ்வளோ கஸ்டமர் ரிட்டென்ஷன் ரேட் கம்மியாக இருக்குது, ஏன் இவ்வளோ பிஸ்னஸஸ் நம்ம லூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜராக ஒரு 3-4 இதில் கொண்டு வந்துடலாம். இது வந்து எதனால் இந்த ரேஷியோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்கர் க்யூவில் வெயிட் பண்ணுறதே கஸ்டமர்ஸ்க்கு பழப்பாக போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு தடவை ரெக்வஸ்ட் பண்ணால் யாருமே கண்டுக்கிறது கிடையாது. ஒரு அவ்வளோ தடவை நம்ம அவங்கள வந்து ரெக்வஸ்ட் பண்ண வைக்கிறோம் திருப்பி. அதே மாதிரி ஒரு எஸ்கலேஷன் வந்ததுன்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட்டோட முடியறதே கிடையாது. வித்தவுட் டேக்கிங் எனி ரெசல்யூஷன்ஸ் அது டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் கை மாறிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி கஸ்டமர்ஸ் ஒரு அன்ஹாப்பினஸை ரைஸ் பண்ணுற ஒரு இடத்துல அந்த ஏஜென்ட்டுக்கும் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய டிலேஸு, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுனால தான் அவங்க விட்டுட்டு போகிறாங்க. பார்த்தோம்ல, 62% ஸ்டாப் த சர்வீஸ் வித் த வெண்டர் அண்ட் கோ டு தேர் காம்படிட்டர்ஸ். ஸோ இதை எப்படி வந்து நம்ம ரிசால்வ் பண்ண முடியும்? ஏன் ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ரிசால்வ் பண்ணணும். ஏன்னா கஸ்டமர்ஸ் ஆர் அவர் அசெட்ஸ் அண்ட் a very poor customer retention rate tells so many unsaid things about your business, right? ஸோ இதை இப்போ எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு பெரிய மார்க்கெட் ஷேர் இருக்கிற ஒரு பர்சன் யாராக இருக்கட்டும், ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த சைஸஸ், அவங்களோட லிஃப்ட் பாயில் இந்த காஃபி டீ கொடுக்குறவங்கலேருந்து அந்த என்டையர் டாப் பீப்புள் வரைக்குமே எவ்ரிபடி ஹேஸ் டு பி ட்ரெயின்ட் ஆன் கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் ஹவு டு ட்ரீட் அ கஸ்டமர். ஓகே, அதே மாதிரி ஏஜென்ட்ஸுக்கு டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியை கொடுங்க. அல்லாட்டி எப்படி அவங்களால டெசிஷன் எடுக்க முடியும்? they will put it on hold for somebody else decision to be made, right? ஸோ அதனால் ஏஜென்ட்ஸுக்கு ஒரு ப்ராப்பர் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி கொடுங்க. அதே மாதிரி ஒரு ஹியூமன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வைங்க எஸ்கலேஷனை, நாட் அ மெஷின். ஹியூமன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஒரு எம்பத்தி, சிம்பத்தி எல்லாம் கொடுத்து ஒரு எஸ்கலேஷனை ரிசீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டூல்ஸ் யூஸ் பண்ணி அப்டேட்டாக வைங்க ஒரு ஸ்டேட்டஸோட லைவை. அப்போ தான் அங்கே இன்பர்சன் ஒருத்தவங்க ஆப்சன்ட்னாலும் இன்னொருத்தவங்களுக்கு அதோட ஸ்டேட்டஸ் தெரியும். ஸோ தே கேன் டேக் இட் ஃப்ரம் தேர் அண்ட் தே கேன் டேக் கேர் ஆஃப் த என்டையர் ரிமைனிங் ப்ராசஸ், ரைட்? இதெல்லாம் தான் பண்ண முடியும் நம்ம. நான் நிறைய எஸ்கலேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நான் ஒர்க் பண்ண டைமில் எக்கச்சக்கமாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். டெசிஷன் மேக்கிங் எனக்கு கொடுத்துருக்காங்க சில இதில் டெசிஷன் மேக்கிங் கிடையாது. டெசிஷன் மேக்கிங் இல்லாட்டினாலும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்ளம் எங்கன்னு அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா, இஃப் யூ கேன் பாயிண்ட் அவுட் கரெக்ட்லி, யூ கேன் ரெக்டிஃபை இட் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். அந்த டைம் தான் அந்த கஸ்டமர் கிட்டேருந்து ஒரு எஸ்கலேஷன் வந்த டைமு, அதை ரிசால்வ் பண்ணுற டைமில் நீங்கள் எவ்வளோ கேர் எடுத்துக்கிறீங்க, எவ்வளோ உங்களோட எஃபர்ட்ஸ் அண்ட் மைண்டை போடுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப மேட்டர். எஸ்கலேஷன் கால்ஸ் கொடுத்து பாருங்கள் நீங்கள் உங்கள் சீனியர் பீப்புளுக்கெல்லாம்.
You will know everything about your customer. You will know everything about your own internal people. You will know everything about your own business. Right? ஸோ கஸ்டமர்ஸை வந்து we cannot take it for granted at all. எதர் இட் தட் era or this era, எந்த ஏராலையும் நம்ம வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்க முடியாது. இப்போ நான் ரீசெண்டாக நான் ஒரு 10 டேஸாக நான் வந்து ஒரு திங்க்காக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ரீஃபண்டுக்காக. மை காட், இட் இஸ் ஸோ அனாயிங். ஹவு மச் ஆஃப் மை டைம் தே ஆர் டேக்கிங் ஃபார் அ ரீஃபண்ட்? சான்ஸே இல்லை. ஸோ why should I continue with that vendor? Why should I have multiple options. I will keep moving. ஸோ நம்ம நினைக்கிறது தான் மற்றவங்களும் நம்மளை பற்றி நினைப்பாங்க இல்லையா? ஸோ பி கேர்ஃபுல் ஆன் கஸ்டமர் சர்வீஸ். இது இன்னொரு வழியிலேயே நம்ம வந்து இதை வந்து கரெக்ட் பண்ண நினைக்கலாம். இஃப் யூ ஆர் ரியலி கீன் ஆன் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் கஸ்டமர்ஸ் அண்ட் கஸ்டமர் ரிட்டென்ஷன் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரெக்ரூட் பண்ணுற சமயத்திலேயே கஸ்டமர் சர்வீஸ் ஓரியன்டேஷன் கல்ச்சரை நீங்கள் வந்து பில்ட் பண்ணலாம். அதே மாதிரி லீட் பை எக்ஸாம்பிள். நீங்கள் பண்ணுறது தான் உங்கள் எம்ப்ளாயீஸ் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? அப்படி இன்கேஸ் உங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஆன் கஸ்டமர் சர்வீஸ் அவங்க சர்வே எடுத்து கொடுப்பாங்க, என்ன ஃபீட்பேக் எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கொடுப்பாங்க, வேர் யூ ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களோட சர்வீசஸ் எடுத்துக்கோங்க, ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். ஸோ தேர் ஆர் ஸோ மெனி வேஸ் டு டேக் கேர் ஆஃப் அவர் கஸ்டமர்ஸ் and please don't fail to take at least one step. And do you know, as per 2024, media and professional service industry has a highest customer retention rate of 84%, whereas the lowest rate customer retention rate comes from which industry? Can you guess? See for the slide. And I have given all the industries average customer retention rate நான் கொடுத்திருக்கேன், பாருங்க. Thank you. This is Sujata Rajan signing off for Lakshmi.